Hello guys, welcome to Badass. நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான சூப்பர் கியூப் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபைட் சீனாக தான் வந்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த அனிமையில் வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் லாஜிக்காக தான் வச்சுருப்பாங்க. எடுத்தோடனே ஹீரோ ஓவர் பவர்ட்டு அந்த மாதிரி காமிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஹீரோக்கு பவர் வரும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் சீசன் 1 எபிசோட் 3. அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை நம்ம ஹீரோ அடிச்சு போடவோ இப்போ மொத்த கேங்கும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. எல்லாரும் வர நேரத்தில் அடிக்கிறதுனால நம்ம ஹீரோ கொஞ்சம் அடிய வாங்குறான். அதே நேரத்தில் பதிலுக்கு திரும்பியா அடிக்கிறான். நீ ஒரு பொடி பையன்டா, எங்களுக்கு இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சஞ்சன் சொல்றான். நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஆடியால் பால்ஸ்லயே ஏத்திருந்தான். அவனுங்க 1-on-1 ஃபைட் பண்ணல. சோ நம்ம ஹீரோவும் நியாயமா ஃபைட் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி இறங்கிட்டா. இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோவை துரத்துவோம். நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடுறது மூலியமா நம்ம ஹீரோ ஆளுங்களை அப்படியே தனித்தனியா பிரிச்சு இப்ப ஒவ்வொருத்தரா அப்படியே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே இருந்தாலுமே நம்ம ஹீரோ அடி வாங்கி கீழே தான் விழுந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அடிச்ச ஒருத்த பறந்து வந்து சஞ்சன் மலையா விழுந்தாத்தா. இவனோட ஸ்ட்ரென்த் ஆவரேஜ் அவ்வளவு நார்மலா இருக்கு. நான் இவன்ட்ட சண்டை இழுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சஞ்சன் ரொம்பவே பயந்துட்டு இருக்கான். மாஸ்டர் உங்க எனர்ஜி லெவல் கம்மி ஆயிடுச்சு, உங்களை வேணா டைப் அவுட் பண்ணுவான்னு கியூப் கேட்கவோ. வேணா ஜஸ்ட் நான் இவனை சும்மா மிரட்டு தான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நார்த் கேங் சிட்டி பெரிய ஆளுங்கன்னு கேள்விப்பட்டா ஒருத்த வந்து உங்க ஒத்த பெரிய அடிச்சு போட்டானே அப்படின்னு சொல்லி இன்னொரு கேங் வரான். சவுத் சிட்டி கேங் பாஸ் ஹியோஹானா அப்படின்னு சொல்லி சஞ்சன் பாக்குறான். ஒரு பொடிப்பாகிட்ட அடி வாங்கிருக்கீங்க, நீங்க நார்த் சிட்டி கேங் பாஸா அப்படின்னு சொல்லி அவன் கலாச்சிட்டு இருக்கான். நீங்க பேசுறதை இன்டர் பண்றதுக்கு மன்னிக்கணும், பட் உங்களை மாதிரி ரவுடி பசங்க விஷயத்துல எனக்கு இன்வால்வ் ஆக விருப்பம் இல்ல. எனக்கு தேவையானது ஷென்யோ பக்கம் நீங்க யாரும் வரக்கூடாது நம்ம ஹீரோ சொன்னா. நார்த் சிட்டி கேங் அடிச்ச ஒண்ணு நான் வின் பண்ணா எனக்கு பேர் கிடைக்கும் சவுத் சிட்டி கேங் லீடர் சொல்றான். சரி இங்க இருந்து டெலிபோர்ட் ஆயிருங்க, உங்களால எல்லாரையும் சமாளிக்க முடியாதுன்னு கியூப் சொல்லுது. இவனுங்களும் 1-on-1 இல்ல மொத்தமா தான் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண வராங்க. ஸ்டேஷனுக்கு என்ன டெலிபோர்ட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றா. பார்த்தா அந்த ஜிம்மோட மெயின் சுவிட்ச் போர்டு இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிட்டு கரண்ட் ஆஃப் பண்ணி இவங்க பின்னாடியே வந்துருதான். சென்ஸ் மூலியமா இருட்டுல நம்ம ஹீரோ பார்த்து எல்லாரையும் ஈஸியா அடிச்சு போட்டுருதான். பாஸ் பவர் ஆன் பண்ணிட்ட. இப்ப அவன் கதையை முடிக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி எல்லாரையும் அடிச்சு போட்டு வச்சிட்டான். இந்த ஷென்யோ நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆயிருமோன்னு சொல்லி பிரின்சிபல் மத்தவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா. ஓபன் பண்ணல கதை உடச்சிட்டு உள்ள வந்துருவான்னு கத்திட்டு இருக்கவும் சஞ்சு நீங்க எஸ்கேப் ஆக பார்த்தா நம்ம ஹீரோவை முன்னாடி டெலிபோர்ட் ஆகி போய் நிற்கவோ. ஐயோ பாஸ் இனி நான் உங்க பக்கமே தலை வச்சு படகு விட்டுருங்கன்னு சொல்லுவோம். பட் நீ செஞ்ச தப்ப நீ தானே சரி பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் கதவை திறந்துட்டு உள்ள வரும்போது சஞ்சு நம்ம ஹீரோவை அடிக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ எல்லா தப்பா அந்த நார்த் சிட்டி அண்ட் சவுத் சிட்டி கேங் மேலதான் விழுந்துருச்சு. சஞ்சு இனி உன் பக்கம் வரமாட்டான்ப்பா நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்ட்ரென்த் பத்தாது, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஜுவல்லரி கிடையாது ஸ்ட்ராங்கான ஜெம்ஸ் எல்லாம் இருக்கு, பட் அதோட காசு ரொம்பவே அதிகம். சோ யாருக்கும் சொந்தம் இல்லாத காட்டுக்குள்ள புரஞ்சு கிடக்கிற ஜெம்ஸை தேடி நம்ம ஹீரோ போறோம். சொன்ன லவ் ஜெம் மவுண்டனுக்கு தான் நம்ம ஹீரோ போயிருக்கோம். 15 மீட்டர் ஆழமா இங்க தோண்டுங்கன்னு சொல்லவோ. 15 மீட்டரா கையால நான் எப்படி அவ்வளவு தோன்றது நம்ம ஹீரோ கேட்க. அடுத்த கடையில ஒரு பெரிய கேவ் இருக்கிறத நான் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் மைக்ரோவேவ் சென்ஸை யூஸ் பண்ணி ஆமா என்னாலயும் ஃபீல் பண்ண முடியுது, பேசாம என்ன அந்த கேவுக்குள்ள டைரக்டா அனுப்பிடுறேன் நம்ம ஹீரோ கேட்கறான். 1 சென்டிமீட்டர் கேப்பாச்சும் அந்த இடத்துல இருந்தாதான் என்னால உங்களை உள்ள அனுப்ப முடியும்னு சொல்லவும். தண்ணி கண்டிப்பா அந்த கேவுக்குள்ள போற மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு தண்ணிக்குள்ள இருக்கிற கேப் வழியா அந்த கேவுக்குள்ள நம்ம ஹீரோ போயிருக்கான். ஃபுல்லி க்ளோஸ்டா இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள நம்ம ஹீரோவால டெலிபோர்ட் ஆக முடியாது. இப்ப நம்ம ஹீரோ தேடி அந்த ஜெம் எல்லாமே வந்துட்டு இந்த சவுத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்கு. இங்க பாதியே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சிட்டாங்கன்னே உட்காரவோ பார்த்தா நம்ம ஹீரோ தலைமையில காத்தடிக்குன்னா சின்ன கேப் இருக்கணுமே நம்ம ஹீரோ பார்த்து அது வழியா என்ன டெலிபோர்ட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்கு, அது போக அங்க இருக்கிற பள்ளம் ரொம்பவே ஆழமா தெரியுது. ஜஸ்ட் மிஸ் நான் தப்பிச்சேன், நல்ல வேலை போன் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பிளாஷ் லைட் நம்ம ஹீரோ அதில் ஆன் பண்றான். நான் இறங்கி போய் கீழே இருக்கிற இந்த ஜெம்ஸ் எடுக்கிறது கஷ்டம். அது ஒரு நிமிஷத்துக்கு என்னால 2 தடவை தான் டெலிபோர்ட் ஆக முடியும். எப்படி போறதை நம்ம ஹீரோ பார்த்துருக்கான். நம்ம பின்னாடியே வந்து நைஸா கடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிருக்கான். 2 தடவை நம்ம ஹீரோ இப்ப டெலிபோர்ட் ஆயிட்டு இப்ப கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். அந்த பாம்பு நம்ம ஹீரோக்கே தெரியாம நைஸா அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. இப்ப இன்னொரு எட்ஜுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். இதுக்கு மேல பாதை இல்ல. நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகிற டிஸ்டன்ஸ்ல லேண்டிங் ஆகிறதுக்குன்னு சேஃபான ஏரியா எதுவும் இல்ல. ரோப்பகெட்டை சேஃப்டிக்கு வச்சுக்கலாமோ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். திரும்பவும் பாம்பு கடிக்கிறதுக்குள்ள டெலிபோர்ட் ஆயிருந்தான். மாஸ்டர் உங்க 15 மீட்டர் டெலிபோர்டேஷன் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த ஜெம்ஸ் இருக்குன்னு சொல்லவும். அந்த ஜெம்ஸோட எனர்ஜி எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். சூப்பர்மேன் அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருவல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கற்பனை பண்றான். பாறைங்கெல்லாம் இருக்கிற அந்த ஜெம் ஸ்டோன் எல்லாத்தையும் உடச்சி இப்ப நம்ம ஹீரோ எடுத்துக்கிறான். இவ்வளவு பெரிய ஸ்டோன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த இருக்கிறத நம்ம ஹீரோ எடுக்க ட்ரை பண்றான். கீழே விழுறதுக்குள்ள டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சிருந்தான். இந்த பள்ளம் எவ்வளவு ஆழம் இருக்கும் நம்ம ஹீரோ மைக்ரோவேவ் சென்ஸை யூஸ் பண்ணும்போது தான் பின்னாடி பாம்பு இருக்கிறதையே நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். பயத்துல பின்னாடி போய் நம்ம ஹீரோ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்கான். நம்ம ஹீரோட ரோப் அவனை காப்பாத்திருது. பட் அந்த பாம்பு போயிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருது. பட் அந்த ரோப் அந்த போகும்போது இப்ப நம்ம ஹீரோவோ தண்ணிக்குள்ள விழுந்திருக்கான். இப்ப தண்ணிக்குள்ளேயே நம்ம ஹீரோக்கோ பாம்புக்கோ ஃபைட் சீன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோனோட ஷவலை வச்சு என்னதான் அடிச்சாலும் அந்த பாம்புக்கு எதுவும் ஆகல. அது நம்ம ஹீரோவை அப்படியே நெருக்கி ஆரம்பிக்கவும் என்னோட ஸ்பேஸ்க்கு என்ன டெலிபோர்ட் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா. இந்த பாம்போட வெயிட் ரொம்ப அதிகம் மாஸ்டர், இதை உங்க கூட சேர்த்து டெலிபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லவும். இந்த ஸ்னேக் என்ன டச் பண்ணி இருக்கிறதுனால இதோட சேர்த்து நான் டெலிபோர்ட் ஆக போலன்னு பாம்போட உடம்புல நம்ம ஹீரோ குத்தி இப்ப தனியா வரப்போ டக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு டெலிபோர்ட் ஆகும். அவனோட ஓன் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம ஹீரோ போய் ஒரு வழியா தப்பிச்சிருக்கான். நீங்க கலெக்ட் பண்ண எல்லா ஜெம்ஸையும் நம்ம மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா அது அட்வான்ஸ்டு லெவல் ஜெம்மா மாறும் அப்படின்னு சொல்லி கியூப் சொல்லுது. நீங்க கலெக்ட் பண்ண
சொன்ன எல்லாமே எலமெண்ட்ரி லெவல் தான், அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கம்மியாக தான் எனர்ஜி கிடைக்கும், பட் இதை சிந்தசைஸ் பண்ண பவர் அதிகமாகும்னு சொல்லவும், அப்போ எனக்கு அட்வான்ஸ்டு லெவல் ஜெம்மையே கூட நம்ம ஹீரோ சொன்னா சிந்தசைஸ் பண்ண 100 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லவும், அதுக்குள்ள அந்த பாம்பு என்ன போட்டு தெளியணும் இப்பவே ஸ்ட்ராங் ஆகணும்னு நம்ம ஹீரோ சொன்னா, அந்த ஸ்னேக் கூட ஃபைட் பண்றதுக்கு 2 ஸ்டோனை நீங்க அப்சர்வ் பண்ணா போதும், பேலன்ஸ் இருக்கிற ஜெம்மை நான் சிந்தசைஸ் பண்றேன்னு சொல்லவும், ஓகே என்னாலும் சரி நான் இதுல வின் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். அந்த ஜெம்ஸ் அப்சர்வ் பண்ணதுக்கே நம்ம ஹீரோ இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டா. நம்ம ஹீரோவோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த பாம்பு கூட இப்ப வேற லெவல்ல நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணி ஈஸியா அதை தோக்கடிக்கிறான். அதுவும் தண்ணிக்குள்ள ஓடி எஸ்கேப் ஆயிருது. சரி நான் ஒன்னும் அதை கொல்றதுக்காக இங்க வரல, அண்ட் அதை கொன்னாலும் நான் ஒன்னும் லெவலப் ஆக போறது கிடையாதுன்னு நம்ம ஹீரோவோ விட்டுருதான். அந்த இடத்துல ஒரு கிரீன் ஸ்டோன் கிடைக்குமா, அட்வான்ஸ்ட் ஜெம்மான்னு கேட்டா இல்ல நார்மல் தான் கியூப் சொல்லவும், அப்ப இதை எங்க கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த பாஸ் 2 பேரையும் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஜெம்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணும்போது என்னதான் பவர்ஃபுல்லா மாறினாலுமே கூட நம்ம ஹீரோவோட ஸ்டாமினா அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து லிமிட்டட் தான். அண்ட் அவனோட டெலிபோர்டேஷன் டைமிங்குமே வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு 2 தடவை தான் டெலிபோர்ட் ஆக முடியும். நிறைய ஜெம்ஸை நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆவான். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.